ஹலோ ஃபேமிலி, வெல்கம் டு அபிராஜேஷ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு டேவை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்துருப்பீங்க நம்ம டேவை எப்படி நம்ம சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்ட்டு. சம்மர் வெயிட் லாஸ் சேலஞ்சோட 4வது நாள் இன்னைக்கு. எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? 3 நாள் சூப்பராக ஏஞ்சி நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? மறக்காமங்க. ஸோ எல்லாருமே நம்ம சொல்கிறது அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் நம்ம 21 டேஸ் கழிச்சு நம்ம சூப்பராக நம்ம நினச்ச மாதிரி இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சோட மந்திரமே அப்போ தான் பழிக்க போகுது. ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சொல்கிற சின்ன சின்ன எக்ஸசைஸு, நம்ம ஃபாலோ பண்ணுற டயட்டு, வார்ம் அப்பு, இந்த வாக்கிங் இதெல்லாம் கொஞ்சம் தவறாமல் மறக்காமல் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வெயிட் லாஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு 4 கார்டியோ ஒர்க் அவுட் பண்ண போகிறோங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நம்மளோட சூப்பரான டயட்லாம் இருக்குது. ஸோ செம்மையாக இருக்கப்போ நம்ம இடையில நம்ம ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க், நம்ம உடம்பை வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சில ட்ரிங்க்லாம் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் ரெகுலரா நம்ம பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃபேமிலி. மார்னிங் நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம லெமன் ஜூஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்களும் எடுத்துட்டிங்களா? எடுக்காதவங்க எடுத்துருங்க. நாங்கள் வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, தேர்ட் டே 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா 45 மினிட்ஸாக நம்ம நடந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இல்லைங்களா, 1 hour அப்படி இல்லை 10,000 ஸ்டெப்ஸ் நம்ம நடக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் நம்ம ரெகுலராக நம்ம வந்து 10,000 ஸ்டெப்ஸ் வந்து வாக் பண்ணோம். ஸோ நாங்கள் 2 பேரும் வாக்கிங் பண்ணி முடிச்சுட்டு வார்ம் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வார்ம் அப்போட கிளிப்பு வந்து நான் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஹலோ ஃபேமிலி, எல்லோரும் கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியுறீங்க. எல்லோரும் வார்ம் அப் பண்ணிட்டீங்களா? வாக்கிங் போயிட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக நம்ம வந்து இப்போ நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மறக்காமல் நம்ம வந்து வார்ம் அப்பு, வாக்கிங்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒர்க் அவுட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வாக்கிங் முடிச்சுட்டு வந்து நம்ம மறக்காமல் நம்ம சொன்ன அந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணுங்கள், கூட்டம் ஸ்ட்ரெச்சஸ். ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும். ஸோ வாங்க நம்ம ஒரு எப்படி நம்ம கார்டியோ ஒர்க் அவுட் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம சூப்பரான 4 கார்டியோ ஒர்க் அவுட் இருக்குது. ஸோ ஹலோ ஃபேமிலி, இப்போ ஃபஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஹை நீஸ் பண்ண போகிறோம். இந்த ஹை நீஸ் நம்ம எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ நம்ம கை இப்படி வச்சுக்கணும். கை இப்படி வச்சுட்டு நம்ம நீஸ் வந்து ஃபுல்லாக இப்படி டச் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து நம்ம ஜம்ப் பண்ணுவோம். 1 அவ்வளோதான். ஸோ இது வந்து 20 நம்பர் நம்ம பண்ணியிருக்கோம். இதுமாதிரி நம்ம 3 செட்டு பண்ணோம். வீடியோக்காக நம்ம 1 செட் பண்ணுறோம். பட் நீங்கள் மறக்காமல் 3 செட் பண்ணுங்கள். இப்போ குதிக்க முடியாது. இப்போ என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஹை நீஸ் பண்ணும்போது, குதிச்சு ஜம்ப் பண்ணி பண்ணும்போது. ஸோ அதுக்காக கொஞ்சம் மாடிஃபைடான இதே ஒர்க் அவுட் தான், கொஞ்சம் மாடிஃபைடாக இருக்கும். அந்த ஒர்க் அவுட் எப்படி பண்ணணும் பார்க்கலாம். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ ஒரு செட்டுக்கு வந்து நம்ம 20 பண்ணணும். இதே மாதிரி வந்து 3 செட்டு பண்ணணும். 3 செட்டு பண்ணும்போது நம்ம கம்ப்ளீட்டாக அதோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்க்க போகிற ஒர்க் அவுட் என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து லாஞ்சஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அது இந்த ஒர்க் அவுட் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஒர்க் அவுட் வந்து கம்ப்ளீட்டாக லெக்குக்காக இருக்க போது. ஸோ இது கூட சேர்ந்து கார்டியோ ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த ஒர்க் அவுட் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு காலை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு 2 கையை சேர்த்து ஃப்ரண்ட்டில் நம்ம அந்த நீல கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ பின்னாடி நம்ம பின்னாடி இருக்கிற காலம் வந்து ஃபுல்லாக நீயை வந்து அந்த கிரவுண்டில் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணணும். 1 2. ஸோ ஃபஸ்ட்டு உங்களால் கிரவுண்டில் டச் பண்ண முடியலன்னா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களால் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். 8 9 10. ஸோ அப்படியே வந்து ஆப்போசிட் லெக்கும் நம்ம பண்ணோம். ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் காலை 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இந்த லாஞ்சஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து 2 தைஸ் நல்லா டைட்டாக ஆகிடுதுங்க. ஸோ சூப்பராக கார்டியோ நல்லா ஒர்க் ஆகும். சூப்பரான இது வந்து பார்த்தீங்கன்னா 10 நம்பர்ஸ் பண்ணுங்க. 2 செட்டு போதும். 30 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துங்க. ஒரு எக்ஸசைஸ்க்கும் ஒரு செட்டு நம்ம இது பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம்.
ஸோ நம்ம இப்போ பார்த்த லஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு அவங்களால பண்ண முடிஞ்சவங்களும் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ பண்ண முடியாதவங்களுக்கு வந்து நீ வந்து ஃபுல்லாக பெண்ட் பண்ண முடியல, ஃப்ளோரில் டச் ஆக முடியல அப்படின்ற போது ஒரு சப்போர்ட் வேணுன்றவங்க வந்து இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ சேர் இருக்கவங்க ஒரு சேரை வச்சு கூட ஒரு சப்போர்ட் மாதிரி வச்சு பண்ணலாம். அப்படின்னா ஏதாவது ஒரு சப்போர்ட் டிவைஸ் வந்து ஒரு 2 அடி 3 அடி ஹைட்டில் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா அதை நம்ம பிடிச்சிட்டு நம்ம அந்த மாதிரி நம்ம லான்ச் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ மாடிஃபைட் லான்ச்சஸும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலான ஒரு ஒர்க் அவுட் மாதிரி தாங்க தெரியுது. நம்ம அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் நம்ம தெரியவே இல்லை. சூப்பராக இருக்குது. நீங்கள் பண்ணும்போது நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ சூப்பராக ஒர்க் அவுட் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஒரு 3வது ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம். இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் கிரன்ச்சஸ் நம்ம சொல்லுவோம். இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இந்த சைடு ஆப்புக்குமே சரி கார்டியோவுக்கும் சரி சூப்பராக வந்து ஒரு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒர்க் அவுட் எப்படி பண்ணுவோம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஹெட்டில் 2 ரெஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ வந்து எப்பவுமே வந்து ரைட் நீ லெஃப்ட் லெக் நீ ஸோ அந்த காம்பினேஷனில் பண்ணோம். ஆல்டர்னேட்டிவாக நம்ம பண்ணுறோம். 2 3 4 5 8 9 10 11 12 13 14 15. ஸோ இப்போ பார்க்க போகிற லாஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாங்க் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம நார்மலாக வந்து நம்ம வந்து நீஸ் வச்சு நம்ம பண்ணுவோம். நம்ம அந்த மாதிரி கிடையாது, ஒரு ஃபுல் பிளாங்க் தான் பண்ண போகிறோம். இது பண்ணும்போது சூப்பராக நம்ம ஆப்பு ஃபுல்லாக கம்ப்ளீட் அந்த கோர் மசில்ஸ்லாம் சூப்பராக ஸ்ட்ரென்த்தன் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து 20 செகண்ட்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ரிப்பீட் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம டைம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா டியூரேஷன் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த ஒர்க் அவுட் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ ஹலோ ஃபேமிலி, அவ்வளோதான் நம்மளோட 4 சூப்பரான ஒர்க் அவுட் இன்றைக்கி முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம லோவர் பாடிக்கான ஒர்க் அவுட் பண்ணதுனால வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம கூல் டவுன் ஸ்ட்ரெச்சஸ் நம்ம பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ தெரியாதவங்க நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம சொல்லியிருப்போம் கூல் டவுன் ஸ்ட்ரெச்சஸ் எப்படி பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ மறக்காமல் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவே பாருங்கள். ஸோ உங்களுக்கான அந்த கூல் டவுன் ஸ்ட்ரெச்சஸ் எப்படி பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஸோ அதுவும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இந்த 21 days சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற பேசிக் ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், வார்ம் அப்பாக இருக்கட்டும், நம்ம ஃபாலோ பண்ணுற டயட்டாக இருக்கட்டும். ஏன்னா நம்மளோட 21 days வெயிட் லாஸ் சேலஞ்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட டயட் தாங்க இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ண போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சொன்ன அந்த மாதிரி வந்து நோ சுகர் எந்த விதத்துலையுமே எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி மைதா மாவு, கோதுமை மாவு, அரிசி இந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்காதீங்க. ஸோ அதுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாக்கோ ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு டயட்டை நாங்கள் சாப்பிட்ற ஒரு மீல்ஸை வச்சு உங்களுக்கு ஐடியா கிடைக்கிறது தான் வந்து நாங்கள் எல்லா டயட்டும் நாங்கள் போடுறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து சரி, மதியம் லஞ்சும் சரி, நைட்டும் சரி, எனக்கு என்ன லஞ்ச் என்ன பேக் பண்ணுறாங்க ஸோ அதுலேருந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன மாதிரி டயட் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்காதீங்க. நம்ம கொஞ்சம் 21 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து சூப்பராக நம்ம இந்த டயட்டு, நம்ம சொல்கிற அந்த வார்ம் அப்பு, வாக்கிங்கு, இந்த சின்ன ஒர்க் அவுட் இது பண்ணாலே போருங்க, நம்ம சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். இன்னும் நம்ம நாளைக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ண போகிறோன்ட்டு பாருங்கள். ஸோ மறக்காமல் வந்து நம்ம சொன்ன மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன நம்ம ஃபுட்டு சாப்பிட்டோம், இன்றைக்கி என்ன எக்ஸசைஸ் நம்ம எடுத்துன்னு எழுதி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபியூச்சரில் உங்களுக்கு ஹெல்ப் ஆக போகுது. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வாங்க இப்போ நம்ம என்ன பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம், நம்ம ரெடி பண்ணி தான் சாப்பிடணும். ஸோ வீட்டில் போய் ரெடி பண்ணி சாப்பிடலாம். நாங்கள் என்ன சாப்பிட்றோம் வாங்க காமிக்கிறோம். ஹலோ ஃபேமிலி,
நம்ம இப்போ ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்ததை நம்ம சாப்பிட போகிற ஃப்ரூட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிர்ணிப்பழம், கொய்யாப்பழம், மாம்பழம். இதுதான் நம்ம இப்போ வந்து சாப்பிட போகிறோம். அவ்வளோதான். நீங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரூட் எடுத்துங்க நம்ம டயட்டுக்கு. மறக்காமல் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ ஃபேமிலி. இன்றைக்கி மார்னிங் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முட்டை தான் எடுத்துருக்கேன். 3 முட்டை போட்டிருக்கேன். 3 முட்டை போட்டு ஒரு சீஸ் ஒன்று வச்சுருக்கேன். ஏன்னா சீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு வச்சிங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பசி எடுக்காமல் இருக்கும், கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்க மாதிரி இருக்கும் வயிறு. ஸோ அதனால் வந்து நீங்களும் சீஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஹாய் ஹலோ ஃபேமிலி. இப்போ ஆஃப்டர்நூன் லஞ்ச் என்ன நம்ம பார்க்கலாம். என்ன பார்த்தீங்கன்னா எல்லோ பம்கின்னு சிக்கன் கிரேவி 1 கப்பு தயிர். ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ மத்தியானத்துக்கு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து என்ன மாதிரி, எனக்கு இப்போ காய் வந்து இந்த காய் அவைலபிலிட்டி இருந்தது வீட்டில், அதனால் நான் இதை பண்ணேன். உங்கள் வீட்டில் என்ன காய் இருக்கோ அதுக்கு தகுந்தப்போ நீங்கள் அந்த காய் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நைட்டு நம்ம டின்னர் வந்து ஃபிஷ் ஃப்ரை தான் சாப்பிட போகிறோம்.